ராமேஸ்வரத்தில் காலை முதலே கடல் கொந்தளிப்போடு காணப்படக்கூடிய நிலையில் கடல் அரிப்பால் ஓலைக்குடா கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை சேதமடைந்திருக்கிறது. இது பற்றிய தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு? வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள இந்த புயல் சின்னம் காரணமாக ராமநாதபுரம் மாவட்ட பகுதியில் கடந்த 2 நாட்களாக பலத்த சூறைக்காற்றுடன் கலைமழை பெய்து வருகிறது. இதே பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் அருகே உள்ள ஓலைக்குடா கிராமம். இந்த ஓலைக்குடா கிராமத்துல 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நாட்டுப்படகு மீனவர்கள், இவங்க பாரம்பரிய மீனவர்கள். இணையில பாத்தீங்கன்னா அந்த ஓலைக்குடா செல்லக்கூடிய அந்த பிரதான சாலை கடல் சீற்றம் மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக தற்பொழுது சேதமடைந்திருக்கு. அதனால அந்த பகுதிக்கு மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பகுதியில் உள்ள மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. கடந்த 2 தினங்களுக்கு முன் இந்த சாலை சேதமடைய சூழ்நிலை இருப்பதாக அந்த பகுதி தெரிவித்த நிலையில தற்பொழுது இன்று பெய்து வரும் கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பின் காரணமாக அந்த சாலை முழுவதுமாக சேதமடைந்திருக்கு. இதனால் மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. அரசு போர்க்கால நடவடிக்கை எடுத்து இந்த சாலையை ஒன்னே சீரமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தடுப்புச்சுவர் அமைத்து இந்த கடல் சீற்றத்தை குறைத்தால் மட்டுமே இந்த சாலை சேதமடையாமல் இருக்கும் தெரிவிச்சிருக்காங்க. இருந்த போதிலும் அந்த பகுதி மக்கள் வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கு. தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம், ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. காற்றின் வேகம் அதிகரித்து வருகிறது. கடல் சீற்றம் காரணமாக மக்கள் மிகுந்த ஒரு அச்சத்திலே உள்ளனர். ராமேஸ்வரத்தில் ஓலைகுடா கிராமத்திற்கு செல்லக்கூடிய சாலை என்பது கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கள தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.